செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவிலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சிங்கப்பெருமாள் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். கிட்டத்தட்ட மறைமலை நகர் முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் நிகழக்கூடிய காட்சிகளை பார்த்து வரோம். இந்த போக்குவரத்து நெரிசல் குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் இதை தவிர்க்க காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக அதாவது இன்று முதலே அதாவது நேற்று முதலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு படையெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னையிலிருந்து வசிக்க மக்கள் தென் மாவட்டங்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, மதுரை, ராமநாடு, ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு நேற்று முதலே தொடர்ந்து மக்கள் தங்களுடைய வாகனம் மூலம் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, ரயில் மூலமா சென்று இருக்கிறார்கள். இன்று மாலையிலிருந்து தொடர்ந்து தங்களுடைய சொந்த வாகனம் மூலமும் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மூலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது. நாளை போகி பண்டிகை, நாளை மறுநாள் தமிழகத்தினால பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இதனால் பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரை தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து மகேந்திர சிட்டி, பழனூர் சுங்கச்சாலை வரைக்கும் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வாகனம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3-4 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து செல்கிறது. இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. கூடாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளுக்குரிய போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக அங்கு பணி அமர்த்தப்பட்டு தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் கனரக வாகனங்களும் தொடர்ந்து அந்த பகுதியில் செல்வதால் இந்த போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக தீர்வந்தூர் போன்ற பகுதிகளுக்கு போகக்கூடிய கனரக வாகனம் நிறுத்தப்பட்டு தற்போது அந்த வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனம் தற்போது ஏற்கனவே காவல்துறை அதாவது ஈசிஆர் சாலை வழியாக செங்கல்பட்டு சென்று அந்த பகுதியிலிருந்து மக்கள் செல்லலாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் மக்கள் தொடர்ந்து இந்த வாகனங்களை தற்போது இந்த ஜிஎஸ்டி சாலை வழியாக அதிகமாக செல்கிறார்கள். இதனால பாத்தீங்கன்னா இந்த பகுதி கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தற்போது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வாகனம் அதிகமாக இருப்பதால் இரவு முழுவதுமே இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை தற்போது அந்த வாகன நெரிசலை தவிர்க்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் தற்போது அதிகப்படியான வாகனங்கள்லாம் நாளை முதல் தொடர்ந்து 5 நாட்கள் தொடர் விடுமுறை இருப்பதால் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் தொடர்ந்து செல்வதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களால் ஸ்தம்பித்த போக்குவரத்து குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.